ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வம் சேரும் அமைப்பு யாருக்கு? இதன் தலைப்பு. பொருள் சேர்க்கை, இதை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. எல்லோருக்கும் இது கிடைத்து விடுகிறதா என்றால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வெகு சில ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு குடும்ப அமைப்பில் பிறந்திருந்தாலும் கூட, சாதாரணமான ஒரு தொழிலை புரிந்து கொண்டிருந்தாலும் கூட, அதுலேயும் தொடர்ந்து வீடு வாசல் வசதி சொத்து சேர்க்கை நகை நட்டுன்னு அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். இந்த செல்வம் சேரும் அமைப்பு ஜாதக கிரக அமைப்பு படி யாருக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க, 12 லக்னங்களில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, குருவோ அல்லது சுக்கிரனோ, இயற்கை சுபர்கள் இந்த 2 பேர் தான். தனத்துக்கு காரணம் வகிக்கிற கிரகங்களும் இவர் 2 தான். குரு தான் முதன்மை காரகர், சுக்கிரன் 2வது நிலையில் ஒருவர். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் அடைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஓரளவு பொருளாதார வசதி கண்டிப்பாக சேரும். நீங்கள் மிடில் ஏஜ் வர்றதுக்குள்ளே கட்டாயம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதில் இருக்கிற ஒரு நுணுக்கம் என்னென்னா, அருள் அணி லக்னக்காரர்களுக்கு குருவும் பொருள் அணி லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் வலுத்திருந்தால் இது 100% வேலை செய்யும். இப்போ எது அருள் அணி லக்னம் எது பொருள் அணி லக்னம்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 வீடுகள் அருள் அணியைச் சேர்ந்தவை. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 வீடும் பொருள் அணியைச் சேர்ந்தவை. அப்போ ஒரு ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்ன, கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறது. ஒரு மேச லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இவர்களுக்கு குரு ஆட்சி உச்சமாக இருக்கிறது. இது கண்டிப்பாக பொருள் சேரும் அமைப்பு. சார் நான் மேச லக்னம், ஆனால் எனக்கு சுக்கிரன் தான் உச்சமாக இருக்கார், கண்டிப்பாக பொருள் சேரும். ஆனால் அந்த நேரடியாக குருவே வலுத்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இது ஒரு விதி. இதற்கடுத்த மிக முக்கியமான விதி, உங்கள் தனாதிபதி. தனாதிபதி யார்? 2 குடைவர். இந்த தனாதிபதி என்பவர் நிலைத்த வீடு என்று சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு வீட்டில் அதிநட்பு நிலையில் இருக்கணும். இது 12 லக்னங்களுக்கும் யார் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதியாக வர்றவர் யார்? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் ரிஷபத்திலேயே இருப்பது, சிம்மத்தில் இருப்பதும், கும்பத்தில் இருப்பது இவங்களுக்கு சிறப்பு. ஏன் விருச்சிகத்தை விட்டுட்டோன்னா, விருச்சிகம் 8ஆம் இடம், அது அவருக்கு அவ்வளோ பெரிய நட்பு வீடும் கிடையாது. சிம்மத்தில் அவர் பகையாக இருந்தாலுமே தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காருங்கிற லெவலில் நல்லா போயிடும். அப்போ மேசலக்கண ஜாதகர்களுக்கு விருச்சிகம் நீங்களாக மீதி இருக்கிற 3 நிலைத்த வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் தொடர்ந்து செல்வம் சேரும் அமைப்பாகும். இப்போ ரிஷப லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி தனாதிபதி புதன். இவர் லக்னத்திலேயே அமர்ந்தால் திக்பலம், அருமை. 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சூரியனுடைய வீடு நட்பு வீடு, அருமை. 7ஆம் இடம் செட் ஆகாது, ஏன்னா அது அவருக்கு பிடிக்காத வீடு. 10ஆம் வீடு கும்பத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு. புரியுதுங்களா? இந்த ஜாதகத்திற்கு தனம் சேரும் அமைப்பு. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் அதிபதியான தனாதிபதி சந்திரன். இவர் சிம்மத்தில் அமர்ந்திருந்தால் வெகு சிறப்பாக தனம் சேரும். கும்பத்தில் அமர்ந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் விருச்சிகத்தில் இருந்தார்னா தனம் இருக்கிறதும் கையை விட்டு போகும். ரிஷபத்தில் சந்திரன் அமரும் போது நிலைத்த வீடு உச்ச வலிமை பெறுவார், ஆனால் விரயஸ்தானத்தில் உச்ச வலிமை பெறுவார்ங்கிறதுனால இவர்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்தால் மட்டும் தனம் சேர்க்கும் யோகியதை வரும். கடகலக்கணத்துக்கு தனாதிபதியாக சூரியன் வருவார். கடகலக்கணத்திற்கு சூரியன் சிம்மத்திலேயே வலுத்திருப்பது, விருச்சிகத்தில் வலுத்திருப்பது, ரிஷபத்தில் இருப்பது சிறப்பு. சிம்மம், விருச்சிகம், ரிஷபம், இந்த 3 வீடும் கடகலக்கணக்காரங்களுக்கு சூரியன் இருந்தால் அவங்களுக்கு சொத்து சேரும். அடுத்தடுத்த நிலையில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். கும்பம் அவருக்கு அவ்வளோவா பிடிக்காத வீடு. சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதி புதன். இவர் லக்னத்திலே இருந்தார்னா வெகு சிறப்பு. 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தார்னா சூப்பர். கும்பம் 7ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. விருச்சிகம் தவிர்த்து மீதி 3 நிலைத்த வீடுகளில் இருந்தால் சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு செல்வம் சேரும் அமைப்பு உண்டாகும். சிம்ம லக்னம் நேச்சராக அருளணி, புதன் பொருளணி, ஆனால் சூரியனுக்கு நட்பு கிரகம். இவர் லக்னத்தில் இருந்தார்னா பொருள் சேர்க்கும் யோகிதையை தருவார். குரு வலுத்தாலும் உங்களுக்கு தனம் சேரும், அது ஒரு விதி. புரியுதுங்களா? கன்னி லக்னத்துக்கு 2 குடைவர் சுக்கிரன். இவர் 12ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தாலும் செல்வம் சேரும். 9ஆம் இடம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றாலும் செல்வம் சேரும்.
6ஆம் இடம் கும்பத்தில் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை. 3ஆம் இடத்துல வந்து விருச்சிகத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் சரி வராது. இந்த 4 நிலைத்த வீடுகளில் 3 வீட்டுகளின் அடிப்படையில் கன்னி லக்னக்காரங்களுக்கு நல்லது செய்வார் சுக்கிரன். துலா லக்னத்துக்கு 2 குடையவர் செவ்வாய் தனாதிபதி, அவர் அங்கேயே ஆட்சி பெற்றால் சிறப்பு. சிம்மத்தில் இருந்தாலா சிறப்பு. ரிஷபத்தில் இருந்தாலும் மோசம்னு சொல்ல முடியாது. கும்பத்தில் இருந்தாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை. இப்போ இந்த துலா லக்னத்துக்கு மட்டும் தனாதிபதி 4 வீடுகளில் எங்கே இருந்தாலும் தனத்தை தருவார். இதில் 8ஆம் இடத்துல தரும்போது குறுக்கு வழிகளில் தனம் தருவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடியவர் குரு. இந்த குரு பகவானுக்கு இயற்கையிலேயே வியாழ வட்டம்ங்கிறது இந்த 4 வீடு தான். ஸோ இவர் இந்த 4 வீட்டில் எங்கே இருந்தாலும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சொத்து சேரும். கும்பத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருந்தாலும் சரி. இது போக தனிச்சு குரு ஆட்சியை உச்சமாக அடைஞ்சிட்டாருனாலும் சூப்பர். அப்போ இரட்டை விதிகளும் பொருந்தி வரும் அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா லக்னம் அருளணி லக்னம், குரு தனத்தை தரக்கூடியவர். அவர் தனஸ்தானத்தில் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருவார். மேலும் நிலைத்த வீடுகளில் இருந்தாலும் சிறப்பு. அதிகப்படியாக தொடர்ந்து சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு தான் அதிகமாக உண்டு. பழமையான சொத்துக்கள் பழம் பொருட்கள் மூலம் பெரும் பொருள் சேர்க்கும் யோகிதைகள்லாம் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். புதையல் கிடைக்கிற யோகமே விருச்சிகத்துக்கு தான் உண்டு. இந்த அமைப்பு அவங்களுக்கு தனத்தின் வலிமையை பறைசாற்றக்கூடிய ஒன்று. தனுசு லக்னத்திற்கு சனி பகவான் தனாதிபதி ஒரு கும்பத்தில் ஆட்சி பெற்றார்னு சிறப்பு. ரிஷபத்தில் இருந்தாலும் மோசம்னு சொல்ல முடியாது. சிம்மத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா அது பகை வீடு. மற்றும் விருச்சிகத்தில் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்போ தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதியான சனி கும்பம் அல்லது ரிஷபம் இங்கே இருந்தால் மட்டும் சிறப்பு. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனியே 2ஆம் இடத்துக்கு தனாதிபதியும் ஆகிறதுனால அவர் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி சிறப்பு. அதை தாண்டி அவர் சிம்மத்தில் இருப்பதோ விருச்சிகத்தில் இருப்பதோ சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா இந்த 2 வீடும் அவருக்கு ஆகாத வீடு, நிலைத்த வீடுகளாகவே இருந்தாலும் இங்கே இவருக்கு தனம் வளரும்னு எடுத்துக்க முடியாது. கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனாதிபதியாக தனகாரகனான குருவே வர்றதுனால மேற்கூடிய விருச்சிக லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே தான் வியாழ வட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வீடுகளில் எங்கே குரு இருந்தாருனாலும் இவங்களுக்கு செல்வம் சேரும், பொருள் சேரும். கூட சுக்கிரனும் எங்கேயாவது ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா இந்த ஜாதகர் தான் பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. நார்மலாக கும்ப லக்னத்துக்கு அந்த மாதிரியான யோகம் கிடைப்பது அரிதிலும் அரிது, ஆனாலும் கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது. மீன லக்னத்துக்கு தனாதிபதி செவ்வாய். இவர் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் நிலைத்த வீட்டில் இருந்தாலும் சரி, 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் சிம்மத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி சிறப்பிலும் சிறப்பு. 12ஆம் இடம் கும்பம் மட்டும் ஆகாது, ஏன்னா அது விரய வீடாக போயிடுறதுனால தனாதிபதி விரயத்தில் இருக்காருங்கிற அடிப்படையில் எவ்வளோ வந்தாலும் விரயமாயிடுங்கிற அமைப்பு வரும். ஸோ தொடர்ந்து செல்வம் சேரும் அமைப்புகள். பிறப்பால் சாதாரணமான குடும்பத்தில் இருந்தாலும் படிப்படியாக வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் தனாதிபதி நிலைத்த வீட்டில் நட்பு நிலையில் இருக்க வேண்டியது ஒன்று அவசியம். நீங்கள் அருளணியாக இருந்தால் குரு வலுப்பெறுவதும், பொருள் அணியாக இருந்தால் சுக்கிரன் வலுப்பெறுவதும் மிக அவசியம். இந்த சுக்கிரனும் குருவும் பொதுவாகவே ஆட்சி உச்சம் அடைந்திருந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு செல்வம் சேரும் யோகிதைகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.